Welcome to DRPGTRB Coaching Center for Zoology. Today we are going to look at important மிக முக்கியமான MCQs பார்ப்போம் with regard to human reproduction. Human reproduction பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட்ல தரவா அப்படியே கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு லைனே இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு லைன் கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ டீப்பாக வேணாலும் கேட்கலாம். 11th லெவல், ஐ மீன் 12th லெவலில், அப்புறம் வந்து நம்ம எம்எஸ்சி டிகிரி லெவல்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு திஸ் MCQs. ஓகேங்களா? ஓகே, let's look at the first question. Let me zoom in. Select the correct sequence for the transport of sperm. For the transport of sperm. சரிங்களா? ஓகே, ஸோ இது கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே seminiferous tubules, ratis testis, vasa efferentia, vasa epididymis, vas deferens, and ejaculatory duct, urethra and urethral meatus. ஸோ இது எல்லாமே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பார்ட். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் தான் வந்து நம்ம என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடக்கும், சரிங்களா? அண்ட் ரேடிஸ் அங்கேருந்து என்ன டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் டு ரேட்டே டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? அண்ட் வாஸ் டிஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், எஜாகுலேட்டரி டக்ட், யுரெத்ரா, யுரெத்ரல் மீட்டஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இதுவும் சேம் கொஸ்டின்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன், சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே சேம் சீக்வன்ஸ். ரேட்டிஸ் டெஸ்டிஸ், இஃபரண்ட் டக்லஸ், ductules and epididymis, vas deferens. So option A is the right answer. Okay, lytic cells as found in the human body or the secondary source of, இது ஒரு முறை வந்து நம்மளுக்கு டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ lytic cells வந்து it is responsible for production of androgens like testosterone. So option C is the right answer. இல்லைங்களா? Okay. If for some reason the vasa efferentia in human reproductive system get blocked, the gamete will not be transported from. எங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாதுன்னு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ டெஸ்டிஸ் டு எபிடிடிமிஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வாஸ் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் என்ன வருது, எபிடிடிமிஸ் வருது. ஸோ இது ராங்கு. ஏன்னா ஓவர் இங்கே இல்லை, ஃபீமேல், இதுவும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, the testes in humans are situated outside the abdominal cavity, inside a pouch called, and the pouch என்னன்னு சொல்லும்போது தான் scrotum சொல்லுவோம். The purpose served in is for, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா for maintaining the scrotal temperature lower than the internal body temperature. சரிங்களா? ஸோ 2 degree Celsius வந்து எப்பவுமே வந்து will be lower in the scrotum when compared with the human body. The actual human body வந்து 37. ஸோ for spermatogenesisக்கு வந்து sperm production ஆகணும்னாவே நம்மளுக்கு we need to have temperature around 35. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது வந்து ஸ்க்ரோட்டம் வந்து ஆக்ட் ஆஸ் எ தெர்மோ ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செட்டலர் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், செட்டலர் செல்ஸோட எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அண்ட் ப்ரொவைட் nutrition to the germ cells. So option C is the right answer. Okay, vas efferentia are the ductules leading from, எங்கிருந்து vas efferentia வருது அப்படின்னு பார்த்தோம்னாவே ratis testis. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Seminal plasma in human males is rich in, நல்லா ஞாபகம் வச்சுங்க, seminal plasma which is always rich in fructose and calcium. சரிங்களா? fructose என்ன பண்ணுறது, giving energy to the swimming sperms. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. So 10th one, secretions from which one of the following are rich in fructose, calcium and some enzyme? Male accessory gland.
மேல் அக்சசரி கிளாண்ட்னா செமினல் வெசிகிள்ஸில் தான் வந்து இது மூணுமே ப்ரொடக்ஷன் நடக்கும். ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சம் என்சைம்ஸ் நான் வச்சுக்கேன். செமினல் பிளாஸ்மா இன் ஹியூமன் இஸ் ரிச் இன், இப்போ நம்ம பேசியிருந்தோம். செமினல் பிளாஸ்மா வந்து விச் இஸ் ஆல்வேஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சர்டன் என்சைம்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் பயாலஜியில் இவ்வளோ டீப்பாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஸ்டின்ஸு. Male hormone is produced in the testes by cells of what? It is produced by cells of Leydig cells. Leydig cells. Location and secretion of Leydig cells are. இது எங்க இருக்கு லொகேஷன் பார்த்தோம்னாவே டெஸ்டிஸ், டெஸ்டோஸ்டிரான். ஓகேங்களா? Hysterectomy is surgical removal of. Hysterectomy-னாவே it is a removal of uterus. It is a removal of uterus. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேமக்டமி அப்படின்னாவே டமினாவே கட்டிங்னு அர்த்தம். சரிங்களா? மேமக்டமினாவே ரிமூவல் ஆஃப் மேமரி கிளாண்ட். சரிங்களா? ஓகே. So look at the question number 17. The part of fallopian tube closest to the ovary. Closest to the ovary. இது வந்து ஓவரியோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸாக வரும். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சர் இன் 11th and 12th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? we must be thorough with all of those things. Okay, so option infundibulum. Infundibulum தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா the part of fallopian tube which is closest to the ovary. ஓவரிக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு கேட்குறாங்க. இன்ஃபண்டிபுலம். அதுக்கும் க்ளோஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஃபிம்ப்ரியே. சரிங்களா? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. Okay, so let's go to the question number 18. Bartholin glands are situated in. Bartholin gland வந்து it is situated in the on either side of vagina in humans. So Bartholin gland வந்து provides lubrications during copulations. ஞாபகம் வச்சுங்க. Okay, let's look at the question number 19. Meiotic division of the secondary oocyte is completed. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Meiotic இது வந்து செல் பயாலஜில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Meiotic division of secondary oocyte is completed at the time of fusion of sperm with ovum. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Sperm entry ஆன பிறகு but there is no karyomixis. சரியா? ப்ரோ நியூக்ளியை வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பட் ஸ்பெர்ம் என்ட்ரி ஆகிறதுக்கு அப்புறம். சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, look at the question number 20. The difference between spermiogenesis and spermiation. முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னாவே ஸ்பெர்மடோசோவா ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மடோசோவா வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வைல் இன் ஸ்பெர்மியேஷன் ஸ்பெர்மடோசோவா ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் செட்டலைஸ் செல்ஸ் இன்டு தி கேவிட்டி ஆஃப் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. செட்டலைஸ் செல்ஸ் என்ன பண்ணுது? ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு தி டெவலப்பிங் ஸ்பெர்ம். அப்புறம் செட்டலைஸ் செல்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னாவே ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்ன பேருன்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஸ்பெர்மடோசோவா. சரிங்களா? ஓகே, இதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் வரும். பட் வி மஸ்ட் பி கிளியர் வித் திஸ் கான்செப்ட். Which of the following layers in antral follicle is acellular? எது வந்து acellular அப்படின்னு பார்த்தனாவே zona pellucida தான். zona pellucida ஞாபகம் வச்சுங்க. It is not a cellular thing. சரிங்களா? Okay, which of the following cells during gametogenesis is normally diploid? எது வந்து diploid? Spermatogonia. Secondary polar bodies, primary polar bodies, spermatid எல்லாமே வந்து சிங்கிள் எண். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மட்டும் என்னது 2n. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. Look at the question number 23. What is the correct sequence of sperm formation? இதெல்லாம் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்மளுடைய டிஆர்பியில். ஞாபகம் வச்சுங்க இந்த கொஸ்டின் எல்லாம். ஓகே, கரெக்ட் சீக்வன்ஸ் என்பது ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட், ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். வேற ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ்? ஓகே. Which of the following statement is false in respect of viability of mammalian sperm?
mammalian sperm viability பொறுத்த வரைக்கும் எது வந்து false, எது வந்து false. Okay, sperm is viable for only up to 24 hours. இதுவே தப்பு. It is viable for 48 hours. நான் 2 நாளைக்கு உயிரோடு இருக்கும். ஓகேங்களா? Survival of sperm depends on the pH of the medium and is more active in the alkaline medium. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Sperm is always active in the what? In the alkaline medium. ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் அதுக்கு தான் வந்து எப்பவுமே வந்து ஐ லவ் டு டிஸ்கஸ் தீஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாவே வந்து அதெல்லாம் ஒரு படிக்கிற மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? ஓகே. Viability of sperm is determined by its motility. இதுவும் கரெக்ட் தான். Sperm must be concentrated in a thick suspension. Yes, in a thick suspension. சரிங்களா? Okay. So option A is the wrong answer. Look at the question number 26. Which one of the following statements about a human sperm is correct? எது வந்து கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. நான் வச்சுங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. The sperm acrosome has a conical pointed structure used in piercing and penetrating the egg, resulting in fertilization. No. அது வந்து piercingக்கு யூஸ் ஆகாது. நான் வச்சுங்க. The sperm lysines in the acrosome dissolve the egg envelope, facilitating fertilization. So this is right. Acrosome serves as a sensory structure. No. Acrosome serves no particular function. இதுவுமே தப்பு. ஓகேனா? So option B is the right answer. இதாலே நம்ம பார்த்திருக்கோம். In humans, at the end of the first meiotic division, the male germ cells differentiate into the male germ cell which is differentiate into secondary spermatocytes. Secondary spermatocytes. Cellular cells are regulated by pituitary hormone known as. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம பிசியாலஜிலையும் கேட்பாங்க. சரிங்களா? பிசியாலஜில ஹார்மோன் அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ செல்லுலர் செல்ஸ் வந்து which is regulated by follicle stimulating hormone in males. நல்லா ஞாபகம் வச்சுங்க. In males. Okay, the middle piece of sperm contains what? Middle piece of sperm contains mitochondria. How many sperms are formed from a secondary spermatocyte? In the detail very நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரினா? So 31 answer வந்து பார்த்தோம்னா how many sperms are formed from the secondary spermatocyte நாவே we need to choose 2. From primary spermatocyte நாவே we need to choose 4. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Egg is liberated, அதாவது வெளி வருகிறது from ovary in எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாவே in secondary oocyte stage. In the secondary oocyte stage. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? Yeah, which of the following hormone levels will cause release of ovulation from the Graafian follicle? இது நமக்கு நல்லாவே தெரியும். High concentration of what? High concentration of LH and estrogen. So இங்க low concentration கொடுத்திருக்காங்க. So இது தப்பு and estrogen தான் இருக்கணும். ஓகேங்களா? Option A is right answer. Option A is the right answer. No new follicles develop in the luteal phase of the menstrual cycle because it's because both FSH and LH levels are low in the luteal phase. Low in the luteal phase. Okay, so option D is the right answer. Match பண்ணுங்க பாப்போம். Proliferative phase எது அப்படின்னு பார்த்தோம்னாவே endometrium lining வந்து no follicular phase. Proliferative phase பார்த்தோம்னா follicular phase and secretory phase நாவே நமக்கு வந்து luteal phase. Menstruation வந்து என்னன்னு பார்த்தா breakdown of endometrial lining. So option C is the right answer. Option C is the right answer. Okay, changes in gonadotropin releasing on hormone, pulse frequency, changes in the GnRH pulse frequency in females is controlled by circulating levels of, which is actually controlled by circulating levels of progesterone and estrogen. Okay, okay. 37 varanga. Select the incorrect statement. Okay,
LH and FSH decrease gradually during follicular phase. No, gradually increase தான் போடணும். இது தப்பு. LH triggers secretion of androgens from the Leydig cells. Okay, இதுவும் correct. FH stimulates the satellite cells which help in spermiogenesis. இதுவும் கரெக்ட். LH triggers ovulation. இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஓகேல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. முக்கியமான கொஸ்டின் இது. 38 பாருங்க. ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஹின்னிபின். ஹின்னிபின் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ 38 is produced by granulosa cells in ovary and inhibits the secretion of LH. No, yeah. Is produced by granulosa cells in ovary and inhibits the secretion of FSH, follicle stimulating hormone. Follicle stimulating hormone. So option D is the right answer. These are our basic questions. The main function of mammalian corpus luteum is to produce what? The main function of it, they are to produce progesterone to maintain pregnancy, and this enables that endometrial lining sticks longer for 10 minutes period. 10 மாசத்துக்கும் வந்து அந்த endometrial lining வந்து break ஆகக்கூடாதுன்னா we need to have progesterone. நான் வச்சுங்க. Menstrual flow occurs due to lack of menstrual flow. இது இப்பதான் பார்த்துருக்கோம். பட் அதோட டிஃப்ரெண்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் வெர்ஷன். முன்னாடி என்னன்னா முன்னாடி இருக்கிற கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் தி ஹார்மோன். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து will expect a menstrual flow will happen to happen. ஓகேங்களா? Okay. The secretory phase in the human menstrual cycle is also called secretory phase. வந்து வேற என்ன மாதிரி சொல்லணும் பார்த்தா luteal phase. Last for 13 days. Now watching. About which day in a normal human menstrual cycle does rapid secretion of LH? Rapid secretion of LH on 14th day. Ovulation will also occur. Takes place on day 14. Now watching. Yes. இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டா இருக்கிறது படிக்க தான் ஐ லவ் டு ரீட். சரிங்களா? மோர் அண்ட் மோர். Which one of the following is the correct matching of the events occurring during menstrual cycle? Proliferative phase in a way, rapid regeneration of myometrium. What is this? It is endometrium. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம யூட்ரஸ்ல இருக்கிற லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? Okay. Secondary phase nave வந்து development of corpus luteum and increased secretion of progesterone. So this is the right answer. This is the right answer. ஞாபகம் வச்சுங்க. Ovulation LH and estrogen வந்து attain peak level, not FSH. So இதுவுமே தப்பு. So நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாவே கிளியரா நம்மளால சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து we expect at least one question from the human reproduction. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Okay, which of the following is the most likely root cause why menstruation is not taking place in the regularly cycling human female? ஓகேங்களா? Which is the most likely root cause? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாவே மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ ஒய் மென்சுரேஷன் வந்து ஏன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அந்த 28 days பீரியடுக்கு பார்த்தோம்னாவே இட் இஸ் டியூ டு ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே மென்சுரேஷன் பற்றி தான். வேற முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். Withdrawal of which of the following hormones is immediate cause of menstruation? ஓகேங்களா? எந்த ஹார்மோன் பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான். மென்சுரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு இமீடியட் காஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் லேக் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான்.
சரிங்களா? If mammalian ovum fails to get fertilized, which one of the following is unlikely? எது நடக்காது? எது நடக்காது? Unlikely event ன்னு பார்த்தா estrogen secretion further increases. No, this actually decreases. This actually decreases. ஞாபகம் வச்சுங்க. Which set is similar? எந்த செட் வந்து ரொம்ப சிமிலர்னு பார்க்கும்போது corpus luteum is actually okay condensed form of graphene follicles. Graphene follicles. So option A வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? After ovulation, the graphene follicle regresses. Regressesனா வந்து degeneration. Regresses into what? This actually regresses into corpus luteum. ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 குழப்பம். நம்ம டிஆர்பியில் வந்து கொஷின் அந்த டைமில் படிக்கும்போது ஓகேங்களா? கொஷினை வந்து ரொம்ப தரவாக ரீட் பண்ணுங்க. அந்த நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த கொஷின் வந்து உள்வாங்கி அப்புறம் ஆன்சர் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தாங்கன்னு சொல்றது அப்படியே போட்டு வரக்கூடாது. Yeah. Extrusion of a second polar body from eggs occurs. Second polar body occurs after entry of sperm but before fertilization. இதுதான் நான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? செகண்டரி போலர் எப்போ உருவாகும்னு பார்த்தனாவே ஒன்ஸ் மியாசிஸ் 2 வந்து முடியும் போது தான் செகண்டரி போலார் படியே உருவாகும். அப்போ மியாசிஸ் 2 வந்து எப்போ முடியும்? ஆஃப்டர் வந்து ஸ்பெர்ம் என்ட்ரி பட் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எப்பவுமே டிஆர்பியில் கேட்டே இருப்பாங்க, கெப்பாசிட்டேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? கெப்பாசிட்டேஷன் வேற ஒன்றும் இல்லை, திஸ் அக்கர்ஸ் இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஓகேங்களா? Activation of sperm, the capacitation that occurs in female reproductive tract. Okay, question number 15 பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். Fertilization in humans is practically feasible. Feasible and possible only if the ovum and sperm are transported simultaneously to the ampullary isthmus junction of the fallopian tube. நம்மளுக்கு இந்த முறை இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபெர்டிலைசேஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஃபெலோப்பியன் டியூப்ல முக்கியமான 2 ரீஜன்ஸ் இருக்கு. ஒன்று ஆம்புலா அண்ட் இஸ்தமஸ் ரீஜன்ல தான் வந்து எங்க இந்த இங்கதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. Okay. Easier questions. What happens during first thing? Capacitation refers to changes in the what? Changes in the sperm before fertilization. Capacitation எப்ப நடக்கும்? Before fertilization. எங்க நடக்கும்? Female reproductive tract தான் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, let's go to question number 64. What happens during fertilization in humans after many sperm reaches close to the ovum? Secretions of acrosome help one sperm enter cytoplasm's ovum through zona pellucida. Zona ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான் உள்ள போக முடியும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே தப்பு. பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்படியே குழப்பற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. Second maturation division of the mammalian ovum occurs. எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படியும் கேட்டிருக்காங்க. Until after ovum has been penetrated by a sperm. சரிங்களா? So option B is right answer. In a human female, the blastocyst is
The blastocyst blastocyst gets implanted in the endometrium. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Blastocyst தான் வந்து which gets implantation சொல்லுவோம். Implantation தான் attachment of a blastocyst in the endometrial lining. நல்லா ஞாபகம் வச்சுங்க. By the trophoblast cells. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ல அவுட்டர் லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ், அந்த லேயர் தான் வந்து which gets implanted in at the endometrium. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? A change in the amount of yolk and its distribution in the egg will affect what? So this will affect on the pattern of cleavage. நம்ம cleavage நிறைய டைப் பார்ப்போம். ஸோ அந்த cleavage ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நடக்குதுன்னு பார்த்தோம்னாவே it is determined by the amount of yolk present in the egg. ஞாபகம் வச்சுங்க. So let's go to the question number 16(9). Gray crescent is the area. Gray crescent is the area just opposite to the site of entry of sperm into the ovum. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கிரே கிரசன்ட்னா எந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம் என்ட்ரி ஆகுதோ அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த ஏரியா பேர் தான் கிரே கிரசன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. What is true for cleavage? Cleavage பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரூன்னு பார்த்தா size of cells decreases. Size of cells decreases, but number of cells வந்து increases. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Blast of 4 is the pore of what? It's the pore of archenteron. Pore of archenteron. ஞாபகம் வச்சுங்க. Fertilizing is a chemical substance produced from. Fertilizing வந்து எங்கிருந்து உருவாக்கப்படுகிறதுன்னு பார்த்தாவே it is produced from the mature eggs. ஞாபகம் வச்சுங்க. In human beings, the eggs are always what? Alecithal. அதெல்லாம் நமக்கு வந்து ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். அதே மாதிரி கொஸ்டின்ஸ். Sperm and egg nucleate fuse due to attraction of their protoplast. Due to attraction of their protoplasm. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ 83 வந்து ஆன்சர் வந்து டி. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். Meroplastic cleavage is a division which is what? Which is partial and parietal. சரிங்களா? Okay, let's finish this off here. And இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் பார்த்தலாம். Acrosome reaction in sperm is triggered by, which is actually triggered by influx of sodium ions. Influx of sodium ions. Now watching. Okay, thank you so much for watching this, and we'll get back to you with one more video. Thank you so much.